தன்னம்பிக்கை இல்லாம வாழ முடியாத உலகத்துல, ஒருவன் தன்னம்பிக்கையோட எப்படி வெற்றி அடையலாம் என்பத ஒரு நொடி பார்க்கலாம். அதுவும் நம்ம தெனாலிராமன் சொல்லும் ஒரு சிரிக்கச் செய்யும் சம்பவத்துல இருந்து. ஒரு நாள் விஜயநகர அரசரான கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் தன்னம்பிக்கையைச் சோதிக்க ஒரு விசித்திரமான கட்டளையை அளிக்கிறார். தெனாலிராமா, 1 மாதத்துக்குள் என் முழு உருவப்படத்தையும் நீ வரையணும். ஆனா அதில் நான் இருக்கக்கூடாது. திகைத்தும் தயங்கியும் தெனாலிராமன் தன்னம்பிக்கையோடு இதை ஒத்துக்கொண்டார். மன்னா, தாங்கள் சொன்னதைச் செய்கிறேன். மாதம் முடிந்தது. அரண்மனையில் அனைவரும் எதிர்பார்த்து சிரிப்பு சந்தேகத்தோடு காத்திருக்கின்றனர். அந்த நாள் வந்தது. தெனாலிராமன் வெறும் வெற்றுத் திரையை கொண்டு வந்தார். மன்னர் ஆச்சரியப்பட்டார். இது என்ன, எதுவுமே இல்லையே? தெனாலிராமன் சிரித்துக்கொண்டே கூறினார், மன்னா, நீங்கள் இல்லாத உங்களின் முழு உருவம் இதுதான். நீங்கள் இதில் இருந்தால் அது நீங்கள் இல்லாத ஓவியம் எப்படி ஆகும்? மன்னருக்கு ஒரே சிரிப்பு. தெனாலிராமனின் நுட்பமும் தன்னம்பிக்கையையும் அவரை இன்னும் உயரத்தில் எடுத்துச் சென்றது. தன்னை எந்த சவாலிலும் நம்பிக்கையோடு கையாள்பவனாக அவர் விளங்கினார். தன்னம்பிக்கை என்பது அசாத்தியமான சந்தர்ப்பங்களிலும் நம் தலையை உயர்த்தி நிற்கும் சக்தி. தெனாலிராமனின் இந்த கதை சிரிக்கச் செய்வதோடு நம்மை உந்தும். எந்த சவாலையும் நம்மால் கடக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையை ஊட்டும். தன்னம்பிக்கையுடன் சிந்திக்கின்றவன் எந்த சவாலையும் சந்திக்க முடியும். தெனாலிராமன் போல நாமும் நம்முடைய தனித்துவத்தையும் நம்பிக்கையையும் நம்பினால் வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஓவியமாக மாறும். இந்த கதையில் இருந்து உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.